ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஹென்ரி டி ரோசியோ எழுதின அ வாக் பை மூன்லைட் அப்படிங்கிற போயமோட சம்மரியை லைன் பை லைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவருடைய ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி லூயிஸ் விவியன் டி ரோசியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் ஏப்ரல் 18, 1809 பிறந்திருக்காரு. அண்டு டிசம்பர் 26, 1831 இவர் இறந்துருவார். அண்ட் இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன் ரைட்டராக தான் இருந்திருக்காரு. ஸோ இந்தியன் ரைட்டராக இருந்த இவர் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக ஹிந்து காலேஜில் கொல்கட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் நைட் இட் வாஸ் அ லவ்லி நைட் அண்ட் ஐ வாஸ் அ வெரி பிளெஸ்ட். ஓகேங்களா. ஸோ ரைட்டர் பார்த்தோம்னா இதோட ஃபஸ்ட்டு 2 ஸ்டாண்ட்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒரு கடந்த காலத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவர் லாஸ்ட் நைட்டு இவருக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். ஸோ அந்த அனுபவம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா பிளெஸ்ஸட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இரவு, அந்த ஒரு நைட் நாங்கள் ஒரு அருமையான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஷால் இட் நாட் பி ஃபார் மெமரி அ ஹாப்பி ஸ்பாட் டு ரெஸ்ட். ஸோ அவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது அவருடைய மெமரியிலேருந்து போக போகிறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் அப்படின்னும் அதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட்டர் அதை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் எஸ் தேர் ஆர் இன் நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா எஸ் தேர் ஆர் இன் பேக்வேர்டு பாஸ்ட் சாஃப்ட் ஹார்ஸ் டு விச் வி டர்ன். ஸோ அந்த ஒரு இடம் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்டில் அவருடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் நடந்தாலும் சரி, இல்லை ஒரு துன்பமான நிகழ்வு, இந்த மாதிரி எது நடந்தாலும் அவருக்கு அந்த நாள் இரவு நடந்த அந்த சம்பவத்தை நினச்சி பார்க்குறாரு அப்படின்னா, அந்த ஒரு நிகழ்வை நினச்சி பார்க்குறாரு அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக மறைஞ்சிருமா. ஸோ ஹவுஸ் விச் அட் டிஸ்டன்ஸ் மைல்ட்லி ஷைன் ஆன் பட் நெவர் பேர்ன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சில கஷ்டமான நிகழ்வு நடந்தாலும் அந்த அன்றைய நாள் இரவில் நடந்த அந்த நிகழ்ச்சியை நினச்சி பார்த்தாரு அப்படின்னா எல்லாமே டோட்டலாக அவர் நான் எல்லாமே மறந்துடுவேன், எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த 2 ஸ்டாண்ட்ஸில் சொல்கிறாரு. அண்டு சம் ஆஃப் திஸ் பஸ்ட் எஸ்டர் நைட் across my path were thrown which made my heart so very light I think it would have flown. ஸோ அவர் பார்த்தோம்னா அந்த எஸ்டர் நைட் அப்படின்னா முதல் நாள் இரவு. ஓகேங்களா. ஸோ அந்த நைட் பார்த்தோம் அப்படின்னா அவர் கடந்து வந்த அந்த பாதையில் அவருக்கு நடந்த நிகழ்வு ரொம்ப அவருடைய இதயத்தை லைட் வெயிட் ஆகிச்சான். அப்படியே எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் அப்படியே அவரை விட்டு உடனே மறைஞ்சு போன மாதிரி, இதயத்தில் ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே இருந்த மாதிரி அந்த நாள் நடந்த அந்த நிகழ்வு சொல்கிறாரு. ஐ திங்க் இட் குட் ஹேவ் ஃப்ளோன். அப்படியே அந்த தருணத்தில் அவர் அப்படியே காற்றுல மிதந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார். ஐ ஹேட் பீன் அவுட் டு சி அ ஃப்ரெண்ட் வித் ஹூம் ஐ அதர்ஸ் சாவ் லைக் மைண்ட்ஸ் டு லைவ் மைண்ட்ஸ் எவர்டன் அண்ட் யூனிவர்சல் லாவ். ஸோ இந்த ஸ்டாண்ட்ஸில் பார்த்தோம்னா ப்ரெசண்ட்டுக்கு அவர் வந்துடுறாரு, பழைய நிகழ்வுகளை பற்றி சொல்லாமல். ஸோ ஐ ஹேட் பீன் அவுட் டு சி எ ஃப்ரெண்டு. ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் போயிருப்பார், முதல் நாள் நைட்டு போயிருப்பார். வித் ஹூம் ஐ அதர்ஸ் சாவ். அங்கே போனோன்னு பார்த்தோம் அப்படின்னா மேலும் 2 நண்பர்கள் அங்கே அவர் கூட இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. லைக் மைண்ட்ஸ் டு லைக் மைண்ட்ஸ் எவர் டெண்ட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒருத்தரோட ஃப்ரெண்டு ஆகிறோம் அப்படின்னா நம்ம கேரக்டரோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டும் இருப்பாங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பார்த்தோம் அப்படின்னா இவங்கள மாதிரியே ஒத்துப்போனால் ஒரு கேரக்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இது ஒரு யூனிவர்சல் லா தான். நமக்கு பிடிக்காத இல்லை நம்மளோட ஒத்து போகாதவங்களோட நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவர் அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அங்கே போனால் அவரோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இவங்க மீட் பண்ணுறாங்க. அண்ட் வென் வி வேர் ரிட்டர்னிங் ஹோம் எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசினதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம ரிட்டர்ன் போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரைட்டர் முடிவு பண்ணும்போது கம் ஹூ வில் வாக் வித் மீ. அவர் கேட்குறாரு, யார் என்னோட சேர்ந்து நடந்து வர ஆசைப்படுறீங்க, யார் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. a little way I said and lo I straight was joined by 3. ஸோ உடனே பார்த்தோம்னா யார் வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே அங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்டோட கூட இருந்த அந்த 3 பேரும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வரேன்னு சொல்கிறாங்க. தேர் ஹூ ஐ லவ்ட் டு ஹேட் ஹை தாட்ஸ். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா
அவர் கூட இருக்கிற அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இவரோட ஒத்து போகிற ஒரு சம ஏஜாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. அண்ட் வேர் இன் ஏஜ் மை பீர்ஸ். ஸோ கூட அங்கே இருக்க 2 பேர் வந்து பார்த்தோம்னா ஆத்தர் ரைட்டரோட சேம் ஏஜில் இருக்க பர்சன்ஸ். அண்ட் ஒன் வாஸ் யங் பட் என்ஜியர்டு. ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேர்த்தோட கொஞ்சம் சின்னதாக இருக்காங்க, பட் இருந்தாலும் அவர் மேலே இவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் மச் அஸ் யூத் என்ஜியர்ஸ், ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நம்மளோட வயசு கம்மியானவங்கள்ட்ட பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் அன்பாக தான் பழகுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த ஒரு பர்சனும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் வந்து பார்த்தோம்னா ரைட்டரோட சேர்ந்து 4 பேரும் அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. தி மூன் ஸ்டூட் சைலண்ட் இன் தி ஸ்கை அண்ட் லுக்ட் அப்பான் அவர் எர்த். ஸோ அந்த மூணு வந்து பார்த்தோம், இவங்க நடந்து போகும்போது அவங்க அந்த நிலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப அமைதியாக வானத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த அமைதியாக இருக்கிற அந்த நிலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக கீழே வந்து பூமியை பார்க்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அந்த நிலவு வந்து நாங்கள் நடந்து போகிற அந்த ஒரு பாதையில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம நடந்து போகும்போது நமக்கு பின்னாடியே நிலா வருது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல எல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த நிலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக அமைதியாக அப்படி பூமியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த நிலவை பார்த்து வந்து ரைட்டர் வந்து சொல்கிறாரு. தி கிளவுட்ஸ் டிவைடட் பாசிங் பை. ஸோ அப்படி அந்த நிலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே மூவ் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே வழிவிடுதான். அந்த நிலா வந்து வருது அப்படிங்கிறதுக்காக அந்த நிலவுக்காக அந்த மேகங்கள் அப்படி வழிவிட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. இன் ஹோமேஜ் டு ஹேர் ஒர்த். அதை பார்த்தா அந்த நிலவோட மதிப்பு, ஓகேங்களா. இப்போ வந்து அதை நிலா வந்து ராணி மாதிரி இல்லைன்னா ராஜா மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அப்படி வர்றதுனால அதுக்கு வந்து மேகங்கள் வந்து வழிவிட்டுது அப்படிங்கிற அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை வந்து சொல்கிறாரு. தேர் வாஸ் அ டான்ஸ் அமாங் தி லீவ்ஸ் ரிஜாய்சிங் அட் ஹர் பவர் who robs for them of silver waves within one mystic hour. ஸோ அப்படி வர அந்த நிலவை வந்து பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டான்ஸிங் அமாங் த லீவ்ஸ். அந்த நிலா வர்றதை பார்த்தோன்னே இங்கே பூமியில் இருக்கிற அந்த மரங்களில் இருக்கிற இலைகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே டான்ஸ் ஆடுதான். அங்கே மென்மையான காற்று அடிச்சிருக்கும். ஸோ அப்படியே அந்த காற்று அடிக்கிறதுனால அந்த இலைகள் வந்து அப்படியே அதை வரவேற்கிற விதமாக அப்படியே வந்து டான்ஸ் ஆடிச்சு, அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் வந்து டான்ஸ் ஆடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த 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 இலைகள் வந்து எப்படி இருந்துன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலா வந்ததுனால அந்த நில ஒளியில் வந்து ரொம்ப பிரகாசமாக சில்வர் கலரில் வந்து அப்படியே வந்து மின்னுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அதை வந்து சொல்கிறாரு. நில ஒளியில் அந்த இலைகள் வந்து மின்றதும் அந்த காற்றுல வந்து அது டான்ஸ் ஆடினதும் நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் ஒன் மிஸ்டிக் ஆர். அது அப்படியே வந்து பார்க்குறது ஒரு இறை சம்பந்தமான ஒரு கடவுள் சம்பந்தமான ஒரு உணர்வை வந்து அந்த இடத்துல எங்களுக்கு வந்து கொடுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேர் வாஸ் அ சாங் அமாங் தி விண்ட்ஸ் ஹைமிங் ஹர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த காற்று அடிக்குது, மென்மையான காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்மையான பாடலாக எங்களுக்கு வந்து கேட்டுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தட் லவ் பிரேத்டு மின்ஸ்ட்ரலி விச் பைன்ஸ் தி சோல் டு தாட் இன்டென்ஸ். ஸோ அப்படி கேட்ட அந்த பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க மனசில் வந்து ஒரு மென்மையான பாடலை பாடலாக விழுந்தது மட்டும் இல்லாமல் இவங்க இதயத்தையே வந்து கட்டி போட்டுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க. அண்டு அந்த பாடல் மூலமாக இவங்களுடைய ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, சோல், அதுவே வந்து மென்மையாச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு சில பாடலை கேட்டால் அப்படியே நம்ம வந்து அசந்து போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இசையை கேட்டு அவங்க அப்படியே மயங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர் வாஸ் சம்திங் இன் தி நைட் தட் வித் இட்ஸ் மேஜிக் wound us for we not only saw but felt the moonlight around us. ஸோ அந்த இரவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட்டு வந்து ஒரு மேஜிக்காக அவங்க மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு காயத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். காயம் அப்படிங்கிறது தப்பு நடக்கிறதுனால ஏற்படுற காயம் கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய சந்தோஷம் நடக்கும்போது அதை கூட நம்மளால் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் நம்ம மனசில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இரவு வந்து இவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மேஜிக்கல் உண்டை வந்து ஏற்படுத்துது, ஒரு தழும்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அண்டு அந்த தருணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த மூன் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிலவு. ஸோ அந்த நிலவோட வெளிச்சம் வந்து அவங்கள சுற்றி வந்து இருக்கிறத அவங்களால உணர முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதாவது லைட்டு வெளிச்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், ஓகே வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதை வந்து இவங்க ஒரு உருவமாகவே, ஒரு ஃபிசிக்கல் பாடியாகவே எங்களால் நில ஒளியை வந்து உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஹவ் வேக் ஆர் ஆல் தி மிஸ்ட்ரீஸ் which bind us to our earth, how far they send into the heart their tones of holy mirth,
அண்ட் அந்த நிலவு ஒளி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறை சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து இவங்கள்ட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இனம் புரியாத சில மிஸ்ட்ரீஸை ஒரு புரியாத புதிரை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நில ஒளியும் இந்த பூமியும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா அவங்களால உணர முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு நிகழ்வுகளாம் வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய மனதில் வந்துட்டு ஒரு ஹோலி மிர்த்த ஒரு புனிதமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்தது, ஒரு கடவுள் சம்பந்தமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஹவு லவ்லி ஆர் தி பேந்தோம்ஸ் டிம் விச் பிளஸ் தட் பெட்டர் சைட் தட் மேன் என்ஜாய்ஸ் வென் ப்ரௌட் ஹி ஸ்டாண்ட்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஸ்பிரிட்ஸ் லைட்ஸ். ஸோ அங்கே நடந்த அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்கள வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆன்மாவே வந்து இந்த மாதிரியான இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கோம், அதனால தான் இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்ததுனால அவங்க ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆன்மாவே வந்து புனிதமாச்சு, ஒரு லைட்டாச்சு, ஒரு ஃபில்டரான மாதிரி தூய்மையாச்சு அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்ம வந்து சொல்லலாம். when like a thing that is not ours this earthliness goes by and we behold the spiritualness of all that cannot die. and அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அ திங் தட் இஸ் நாட் அவர்ஸ், அவங்க அங்கே சுற்றி இருக்கிற அந்த டைமிங் வந்து அவங்களுடைய இது கிடையாது. அது வந்து அந்த டைம் வந்து போகும், கண்டினியூஸான அந்த ஒரு டைம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டானது கிடையாது, அது வந்து அடுத்தடுத்து போயிடும். ஓகேங்களா? பட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தன்மையான ஒரு விஷயத்தை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வாழ்க்கையில் இறக்காத ஒரு புனிதத்தன்மையை கொடுத்தது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. திஸ் தென் வி அண்டர்ஸ்டாண்ட் தி வாய்ஸ் விச் இன் த நைட் வின் சிங்ஸ். ஸோ அப்படி நிற்கும்போது அவங்க வந்து அந்த இரவு நேரத்தில் வீசுகிற அந்த காற்று வந்து இவங்கக்கிட்ட பாடல் பாடுற மாதிரியான ஒரு விஷயம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஃபீல் தி மிஸ்டிக் மெலடி பிளேடு ஆன் த ஃபாரஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்டிக்கான புரியாத ஒரு இசையில் ஒரு பாடலை வந்து ஃபாரஸ்ட் சைட்லேருந்து அப்படியே வந்து அந்த மரங்களுக்கு இடையில் அந்த காற்று வந்து கடந்து வரும்போது கேட்குற இசை வந்து ஒரு பாடல் மாதிரி எங்களுக்கு வந்து கேட்டுது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. தி சில்கன் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டார்ஸ் பிகம்ஸ் தி டங் வி ஸ்பீக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ் வந்து அந்த மின்னும் பார்த்தீங்களா, ஃப்ளிக்கர் ஆகும்ல, ஸோ அது கூட இவங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் வி ரீட் த சிம்பத்தி தட் பேல்ஸ் தி யங் மூன்ஸ் சேக். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரங்களை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே இருந்த நிலவை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலவோட கன்னங்கள் வந்து அப்படியே வெளிரி போய் இருந்ததாகவும் அது வந்துட்டு அப்படியே இவங்களை பார்த்து சிம்பத்தியாக ஒரு இரக்க குணமாக பார்க்குற மாதிரியும் இந்த ரைட்டர் வந்து அதை ஃபீல் பண்ணதாக அவர் வந்து சொல்கிறாரு. தி இன்வர்டு ஐ இன் ஓப்பன் தென் தி டு க்ளோரிஸ் விச் இன் ட்ரீம்ஸ் விசிட் த ஸ்லீப்பர்ஸ் கோச் இன் ட்ராப்ஸ் ஓவன் ஆஃப் தி ரெயின்போஸ் பீம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலவும் அங்கே இருந்த நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இவங்களுக்குள்ளே இருந்த ஒரு மனக்கண்ணை வந்து திறந்தது, இவங்களை வந்து ஒரு புதிய பாதையில் வந்து பயணம் செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஐ பிளஸ் மை நேச்சர் தட் ஐ எம் அலைவ் டு ஆல் தி பிளிஸ். ஸோ அவர் வந்து அங்கே இருந்த அந்த நேச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருந்த இயற்கையை ரசித்தது மூலமாக இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி வந்து கிடைச்சதாகவும் அண்ட் விச் அதர் வேர்ல்ட்ஸ் வி வேர் டோல்ட் அஃபோர்ட் பட் விச் ஐ எம் ஃபைண்ட் இன் தீஸ். மற்ற எந்த இடங்களாக இருக்கட்டும் உலகத்துலேயும் சரி இப்படி ஒரு நிகழ்வை வந்து நான் வந்து இது வரைக்கும் என்னால் வந்து நான் பார்த்ததும் கிடையாது, அனுபவிக்க முடியுமாங்கிறதும் தெரியல. பட் இந்த பூமியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அளவு கடந்த ஒரு ஆன்மீகத்தன்மையான சில விஷயங்களை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சி எனக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்கிறாங்க. மை ஹர்ட் இஸ் பெட்டர்டு வென் ஐ ஃபீல் that even this human hurt to all around is gently bound and forms of all part. and இவருடைய இதயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து அனுபவிக்க முடிஞ்சுது அண்ட் அதை வந்து உணர முடிஞ்சுது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அவரை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. தி கோல்ட் அண்ட் லைஃப்லெஸ் அஸ் தி சீம் தி ஃப்ளவர்ஸ் தி ஸ்டார்ஸ் தி ஸ்கை
have more than common minds may deem to stir our sympathy. ஸோ அங்கே இருக்க ஒரு கோல்டான ஒரு குளிராக இருக்கலாம், இல்லைன்னா குளிராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்ஸாக இருக்கலாம். இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமனாக பொதுவாக பார்க்குற சில விஷயங்களாக இருக்கும். பட் அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க ஒரு சிம்பத்தியை வந்து வெளிக்கொண்டு வர விதமாக வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. in such moments can I crush the grass beneath my feet. ஸோ இப்படி அவர் அதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கையில பார்த்தோம்னா இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்ட ரைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட காலுக்கு கீழே இருக்க புல்லை வந்து மிதிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. நோ, தி கிராஸ் ஹேஸ் தென் அ வாய்ஸ். அந்த புல் கூட பார்த்தோம்னா அந்த புற்களுக்கு கூட ஒரு உயிர் இருக்குது, அது வந்து பேசும், அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இதயம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இதய துடிப்பும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மிதிக்கக்கூடாது, மிதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரை வந்து அந்த ஒரு இரவில் அவர் எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாரோ உணர்ந்தாரோ அதை அப்படியே இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பார். டோட்டலாக நீங்கள் வந்து இந்த போயமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நில ஒளியில் ரைட்டருக்கு வந்து ஒரு மிஸ்டிக்கலான ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும். அண்டு இறைத்தன்மையான அனுபவம் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கும். அதை தான் அந்த ரைட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.